பாஸ், நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் 24,300 ஒரு பாட்டம் லாலாவும் 24,500 ஒரு டாப் லாலாவும் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்தது. ஒன்ஸ் 24,300 பிரேக் அவுட் ஆனால் ஒரு 150 பாயிண்ட் ஹெவியாக ஃபால் ஆச்சு. வித்தின் 30 மினிட்ஸில் இந்த அளவுக்கு பவராக மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த லெவலோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும். வாங்க சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 24,450 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணதுக்கு ஒரு ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துட்றோம். இங்கே பாருங்களேன், எஸ்டிஆரில் எந்த லைன் 0க்கு மேலே இருக்கோ அந்த லைன் பை பண்ணியிருக்கணும். நமக்கு வந்து இன்னைக்கு ரெட் லைன் மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கணும். 60 rupeesல பை பண்ணியிருந்தாலும் இமீடியட்டாகவே 97 வரைக்கும் மூவ்மெண்ட்டாக இருக்குது. அதை ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்கனாலும் 176 வரைக்கும் மூவ்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 24,300 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்காங்க. லோட் பண்ணிட்டு எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், கால் சைட் ஃபுல்லாக ஹெவியாக செல்லிங் வச்சிருக்காங்க, புட் சைட் ஃபுல்லாக ஹெவியாக பையிங் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் லெவலாக 24,300 கால் ஆப்ஷனில் ஹியூஜாக செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 24,400 புட் ஆப்ஷனில் ஹியூஜாக பையிங் இருக்குது. இப்போ நான் எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்ததில்ல, கால் சைட் ஃபுல்லாக செல்லிங் வச்சிருக்காங்க, இது புட் சைட் ஃபுல்லாக ஹியூஜாக பையிங் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் லெவலாக 24,300 24,400 மெயின்டைன் ஆயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 24,300 அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்க போகுது. இப்போதைக்கு எந்த சப்போர்ட் ஃபார்ம் ஆகுனால நாளைக்கு மார்க்கெட் ஹியூஜாக ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பிக் அண்ட் ரெஸ்பெக்டபிள் கண்ட்ரீஸோட அவர் ஒரு அக்ரிமெண்ட் போடுறதா அவர் சொல்லியிருந்தாரு. சப்போஸ் அது இந்தியாவா இருந்தால் நாளைக்கு பாசிட்டிவா திரும்ப இருக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த 10 டே இருக்க சிச்சுவேஷன் மட்டும் தான் நாளைக்கு மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகலாம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எம்எஸ்எஸ்டியில் ஃபுல் கன்ஃபியூஷன் என்ட்ரி பண்ணுங்க, என்ட்ரி பர்ஃபெக்டா இருக்கும்.